நியூஸ் 10 சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா. லிட்டில் ஏஞ்சல்ஸ் ஃபோனிக் சென்டரோட சம்மர் கேம்போட ஃபைனல் டே இன்றைக்கி. நாங்கள் லிட்டில் செஃப்ங்கிற ஒரு காம்படிஷன் வச்சு பிள்ளைங்களெல்லாம் ஒரு என்கரேஜ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபோனிக் சென்டரில் எல்லோரும் வந்து கற்றுக்கிட்டு இந்த சம்மர் கேம்பில் இங்கிலீஷில் எப்படி ஃப்ளூவெண்ட்டாக பேசணும், ஸ்போக்கன் லாங்குவேஜ் எப்படி டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ் பேஸ்ட் லேர்னிங்காக நாங்கள் கொண்டு போய் இது ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு முறையில் நாங்கள் இதை முடிச்சிருக்கோம். ஸோ ஆர்வம் உள்ளவங்க இந்த லிட்டில் ஏஞ்சல்ஸ் ஃபோனிக்ஸ் சென்டரை வந்து நீங்கள் நாடலாம். தேங்க்யூ. ஃபோனிக்ஸ் மேட்டுங்கிறது வந்து ஏஜ் லிமிட் இருக்கா மேடம்? ஃபோனிக்ஸ் மேட்டில் ஏஜ் லிமிட்டுங்கிறது வந்து 3 இயர்ஸ்லேருந்து 9, அதாவது 3 வயசுலேருந்து 9th படிக்கிறவங்க வரைக்கும் இதை படிக்கலாம் இந்த ஃபோனிக்ஸை. இன்றைக்கி வந்து இந்த பசங்களை வச்சு அதாவது ஒரு காம்படிஷன், அதாவது லிட்டில் செஃப்ஸுங்கிற ஒரு அவங்க சமையல் அதாவது குக்கிங் வித்தவுட் ஃபயர் இல்லாமல் அவங்க வந்து பிளேட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி எப்படி நாங்கள் இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அந்த லாங்குவேஜ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்காக நாங்கள் இப்படி ஒரு காம்படிஷன் வச்சு அவங்கள என்கரேஜ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாம் நல்லா பண்ணாங்க. ஸோ ஐ தேங்க் ஆல் த பேரண்ட்ஸ் அண்ட் ஐ தேங்க் ஆல் த சில்ட்ரன் அண்ட் ஆல் த வெல் விஷர்ஸ் அண்ட் சீஃப் கெஸ்ட் who came and really she did a good job and the children were very happy. I thank Mrs. Jayanti from Vijay TV. Thank you so much. இந்த சம்மர் கேம்பில் நாங்கள் இது மாதிரி இந்த காம்படிஷன்ஸ் இது மாதிரி நாங்கள்லாம் இந்த மாதிரி லிட்டில் செஃப் காம்படிஷன்ஸ், குக்கிங் காம்படிஷன் இதெல்லாம் வைக்கிறனால இந்த ஃப்ரீயான நேரத்தில் அவங்க இந்த லீவ் வெக்கேஷன் டைமில் அவங்க மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அவங்க வந்து நெக்ஸ்ட் அகாடமிக் இயருக்கு அவங்க மைண்டை செட் பண்ணிக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு நல்ல மொமெண்ட்டாக அவங்களுக்கு இந்த 2 months சம்மர் கேம்ப் அவங்க ரொம்ப ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக ஆக்டிவிட்டி பேஸ்டில் அவங்க பண்ணும்போது அவங்களோட எல்லாமே ஒரு விளையாடணும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் படிக்கிறத வந்து நம்ம திணிக்காமல் விளையாட்டு மூலமாக நம்ம படிக்கிறத சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்தை நான் வைக்கிறேன் இந்த பிள்ளைங்களுக்கு. என்னோடய சென்டர்லேயும் அப்படி தான் ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள படிக்க வைக்கிறது கிடையாது. அவங்கள வந்து விளையாட்டு மூலியமாக ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக எப்படி லாங்குவேஜை கற்றுக்கலாம், இன்னும் என்னென்ன பண்ணலாம், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி லாங்குவேஜை பேசலாம், ஸ்டோரி டெல்லிங் சொல்லி அதை வச்சு நம்ம அது மூலியமாக லாங்குவேஜை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி பிள்ளைங்களுக்கு எப்படியெல்லாம் அவங்க வந்து லாங்குவேஜை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு புது முறையை நாங்கள் வந்து கையாண்டுட்ருக்கோம். ஸோ அதை தான் இன்றைக்கி நாங்கள் எங்கள் பிள்ளைங்கள்லாம் செஞ்சு காட்டினாங்க. சிவானி, இதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு இந்த ஃபோனிக்ஸ் கிளாஸ் ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணீங்க? இன்றைக்கி நான் வந்து குக் பண்ணேன், வெஜிடபிள் சாலட் பண்ணேன். எங்கள் அக்கா எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, நானும் பண்ணேன். மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கிளாஸ் ரொம்ப ஜாலியாக இருக்கும். நாங்கள் நல்லா விளையாடுவோம், ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவோம். சம்மர் கேம்ப்னால நாங்கள் நிறையா பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணுவோம். ஐம் அஸ்வின் குமார். என்ன பண்ணீங்க? சாண்ட்விச் பண்ணிட்டு ஜாலியாக இருந்துட்டு டெய்லி கிளாஸ்க்கு வந்துட்டு அப்புறம் ட்ராயிங் பண்ணிட்டு படிச்சுட்டு போவோம். என் பேர் விகான் வாலாட்டான். சரி, நீங்கள் என்ன குக் பண்ணீங்க? மேங்கோ சால்சா சாலட். எப்படி தெரியும் உங்களுக்கு? அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அப்படியா? ஓகே. உங்களுக்கு எது பிடிக்கும்? ஆர்ட் பிடிக்குமா, குக்கிங் பண்ணுறது பிடிக்குமா, எது பிடிக்கும்?
குக்கிங். என் பேர் பைரவ். நான் வந்து எனக்கு இந்த லிட்டில் ஏஞ்சல் ஃபோனிங் சென்டர் பிடிக்கும். நான் என்ன சமைச்சேன்னா சம்சம்னு ஒரு ஸ்வீட் நான் சமைச்சேன். அது நான் என் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். என் அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். அம்மா கற்றுக் கொடுக்கலையா? இல்லை, அம்மா வந்து எனக்கு எப்படி சமைக்கணும்னு சொன்னாங்க. அப்பா வந்து அந்த ஐட்டம் பேர் சொன்னாங்க. என் பேர் குஷால் ராஜ். இந்த ஃபோனிக்ஸ் சென்டருக்கு நான் இந்த மந்த்து தான் ஜாயின் பண்ணேன். ஆனால் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் எல்லாம் பண்ணுவோம். இப்போ வந்து நான் 2 ஆக்டிவிட்டி முடிச்சிட்டேன். அப்புறமா நிறைய ஸ்டோரிஸ் சொல்லுவோம். மேம் வந்து எங்களுக்கு ஆல்ஃபபெட்ஸில் ஃபோனிக்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க. என் பேர் தனிஷ்கா. நான் வந்து இந்த லிட்டில் ஏஞ்சல் கிளாஸ் வந்ததுலேருந்து நான் வந்து ஜாலியாக 9:30 கரெக்டாக ஷார்ப்பாக வந்து படிச்சுட்டு போவேன். தினமும் ஸ்டோரிஸ் சொல்லிக்கிட்டே விளையாடிக்கிட்டே இருப்போம். ஃபோனிக்ஸ் சென்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் என் தங்கச்சிக்கும் சேர்த்து எங்கள் அம்மா வந்து சேர்த்து விட்டாங்க. இங்கே வந்து எங்கள் ஏஞ்சல் மிஸ்ஸு வந்து என் தங்கச்சியை ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு ஏஞ்சல் மேம்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இன்னைக்கு என்ன குக் பண்ணீங்க அதை சொல்லுங்கள். இன்றைக்கி நான் வந்து ஓரியோ கேக்கும் என் தங்கச்சி வந்து சர்பத்தும் செஞ்சாங்க. மதுத்திரி. நான் ஸ்கூலில் படிக்கிறேன். என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா? இன்னைக்கு என்ன பண்ணீங்க? இன்றைக்கி நான் வந்து டோனட் பண்ணேன். எப்படி தெரியும்? யார் கற்றுக் கொடுத்தாங்க? அம்மா. அப்படியா? Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.